மட்டன்னாவே உங்க பசங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த மாரி பிரியாணி செஞ்சு குடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு விரும்பி சாப்ட்டுருவாங்க. மட்டன் வேணான்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாரி நம்மளும் கத்தி கத்தி சாப்பிட வைக்கணும்னு தேவையும் இருக்காது. அதுக்கு பிரியாணி பாத்திரத்தில எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க. எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊத்திட்டு, பட்டை, கிராம்பு வெடிக்க விட்டுட்டு, அது கூட வெங்காயத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமா செவந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா அது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு, தக்காளி வந்து சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா பச்சை வாடை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொடிலாம் சேர்த்துக்குருவோம். மிளகாத்தூளும் நான் மல்லித்தூளும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கீமாவை சேர்க்கணும். கீமா வந்து நீங்கள் அரிசி எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீமாவோடய தயிர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்குன மல்லி இலை புதினாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கீமாட்டனால ஈஸியாக வெந்துடும். இப்போ பிரியாணி மசாலா கடைசியாக சேர்த்துட்டு 1க்கு 1 அளவில் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துட்டு பிரண்டு வந்ததுக்கப்புறம் லெமன் ஊற்றிட்டு தம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி.